அயலான், கேப்டன் மில்லர் ரெண்டு படத்தோட ரிவ்யூவும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். பொங்கலுக்கு இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு படத்துக்கு தான் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அயலான் ரிவ்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்டர்நெட்னாலே டைரக்டர் ரவிக்குமாரோட 6 வருஷத்து உழைப்பு தான் அயலான். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல இந்த படத்தோட சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க் மட்டும் பண்ணியிருந்தாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட டைமுக்கு ஒர்த்தான ரிசல்ட்டை தான் அயலான் கொடுத்துருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து படத்தோட கடைசி ஷாட் வரைக்குமே கிராபிக்ஸ் தேவைப்படுது. எங்கேயுமே கிராபிக்ஸ் மிஸ் ஆகாம பக்காவா காமிச்சிருக்காரு டைரக்டர். இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டீமுக்கும் டைரக்டருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அயலான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, வேற்று கிரகத்துல இருந்து ஒரு ஏலியன் ஒரு ரீசனுக்காக பூமிக்கு வருது. அது திரும்பி போக முடியாத மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அந்த ப்ராப்ளமை சிவகார்த்திகேயனும் ஏலியனும் சேர்ந்து எப்படி சமாளிச்சாங்க, ஏலியன் ஏன் பூமிக்கு வந்தது, அது வந்த வேலை முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல வர ஏலியனுக்கு வாய்ஸ் கொடுத்தது ஆக்டர் சித்தார்த். அவரோட பேரு டைட்டில் கார்டு வரும். அங்க ஒரு விஷயம் சித்தார்த் பண்ணிருக்காரு பாருங்க, வேற லெவல். சிவகார்த்திகேயன், ஏஆர் ரஹ்மான் நேம்லாம் வரும்போது விசில் சத்தம் வந்தது. ஆனா சித்தார்த் நேமுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிளாப்ஸ் வந்தது. சித்தார்த் 20 படத்துக்கு மேல நடிச்சிட்டாரு. ஜெயம் ரவி அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஜெயம்ங்கிறதால அந்த படத்துல அவருக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைச்சது. அதனால அவரோட பேரை ஜெயம் ரவின்னு மாத்திட்டாரு. சித்தார்த் பாய்ஸ் படத்து மூலியமாவே நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு. பட் இத்தனை நாளா அவருக்கு முன்னாடி அவர் எந்த டைட்டில் கார்டும் வச்சுக்கிட்டது இல்ல. பட் இந்த படத்துல அவர் பேருக்கு முன்னாடி சித்தா சித்தார்த்னு போட்டிருந்தாரு. இதுக்கப்புறம் எல்லா படத்துலயும் சித்தா சித்தார்த்தன் தான் போட போறார் போல. லைஃப் லாங் சித்தா படத்தை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை சித்தார்த் பண்ணிருக்காரு. நல்லவையா படம் ஸ்டார்ட் ஆன 10 மினிட்ஸ்லேயே நம்ம பார்க்குற படம் தமிழ் படமானு நமக்கு கொஷின் வர்ற அளவுக்கு கிராஃபிக்ஸ் ஒர்க் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு. ஒரு இந்தியன் படத்துல இருந்து இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இவ்வளோ தரமா காட்ட முடியுமா அப்படின்னு உலகத்துக்கே காமிச்சிட்டாரு டேரக்டர். தமிழ் சினிமாவையே பெருமைப்பட வச்சுட்டாரு டேரக்டர். மற்ற ஸ்டேட்ல உள்ள டெக்னீஷியன்ஸ் டேரக்டர்ஸ்லாம் அள்ளு விடுற அளவுக்கு விஷுவல்ஸ்ல தெரிவிக்க விட்டுருந்தாங்க இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ். ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காம எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. சிவகார்த்திகேயன் மட்டும் இல்ல, இந்த படத்தோட ஹீரோவான ஏலியனுக்கு கூட ரொம்பவே சிம்பிளான ஒரு காமான என்ட்ரி தான். ஏலியன் ஏன் பூமிக்கு வருதுங்கிற ரீசனை காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் செம்மையா இருந்துச்சு. பூமிக்கு வெளியே இருந்து ஏலியன் பூமியை ஸ்கேன் பண்ணும். பூமியில என்னென்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, அவங்க வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கறத வெளியே இருந்தே நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் உள்ள வரும். தமிழ்நாட்டுக்கு தான் ஏலியன் வர வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கிறதால தமிழ்நாடு தமிழ் மக்கள் பத்தி எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் உள்ள வரும். இந்த சீனை இன்ட்ரோலயே காமிச்சிட்டாங்க. இல்லைன்னா படம் பாக்குற சில பேர் ஏலியன் எப்படி தமிழ் பேசுது, தமிழ் படத்து டயலாக்ஸ் எப்படி இதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க. ஏலியனோட இன்ட்ரோ சீன்லயே அதை டீடைலா காமிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே சிவகார்த்திகேயன் கேங் கூட ஏலியன் சேர்ந்து பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாமே வேற லெவலா இருக்கும். முக்கியமா யோகி பாபு, கருணாகரன், ஏலியன் இவங்க 3 பேரோட காமெடிஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது சித்தார்த்தோட வாய்ஸ் ஏலியனுக்கு செட் ஆகலங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏலியன் பேசும்போதெல்லாம் சித்தார்த்தோட ஞாபகம் வருமோ அப்படின்னு நினைச்சேன். பட் அவரோட வாய்ஸை மறந்துட்டு ஏலியன் வாய்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளே கன்வின்ஸ் ஆகிருவோம். ஒரு மாதிரி மைல்டான வாய்ஸ்ல சித்தார்த் சூப்பரா டப்பிங் கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏலியன் காட்டுற சீன்ஸ் ஃபுல்லாவே ஜாலியா போர் அடிக்காம என்கேஜிங்கா போகும். இன்டர்வல் சீன்மே எமோஷனா சூப்பரா முடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளாக் பஸ்டரா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருந்த படம் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு ஆப்போசிட்டா எந்த சீனுமே நமக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி ஆயிடுச்சு. அன்வான்டடா ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. ஏலியன் வில்லன் கிட்ட மாட்டிக்கும். வில்லன் கேங் அந்த ஏலியனை போட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியா தான் சிவகார்த்திகேயன் வந்து ஏலியனை காப்பாத்த வருவாரு. அவர் காப்பாத்துற சீனுமே அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் சுத்தமா இல்ல. சரி, கிளைமேக்ஸ்ல ஏதாவது இருக்குன்னு பார்த்தா வில்லன் கூட ஏலியனும் சிவகார்த்திகேயனும் சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் தேவையே இல்லாத சண்டை அது. அந்த ஃபைட்ல ஒரு 5 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாத அவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்திரனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் ஏன் இப்படி சொதப்பினாருன்னு தெரியல. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருக்கும் இந்த படம். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் ஒரு படத்துக்கு மியூசிக் போறாருன்னா அந்த படத்தோட சவுலா அவரோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இருக்கும். இந்த படத்துல அதுவுமே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. குழந்தைங்களோட படம் பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பா அவங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க கொடுக்குற காசுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே போதும். நிறைய என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இருக்கு. செகண்ட் ஹாஃப் உங்களை அந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணாது. ஸோ அயலானுக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3. அடுத்து கேப்டன் மில்லர் ரிவ்யூ. கேப்டன் மில்லர் டைரக்டர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்துல 60% டிராமா 40% ஆக்ஷன் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அனலீசன் ஏன் கேப்டன் மில்லரா மாறான், அவன் ஊர்ல இருக்கிற கோவில்ல ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் இருக்கு, அதை பிரிட்டிஷ் எடுத்துக்க பாக்குறாங்க. அந்த விலை மதிப்பில்லாத பொருள் என்ன, கேப்டன் மில்லர் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து அந்த பொருளை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. படத்தோட இன்ட்ரோவே மிரட்டலா இருக்கும். தனுஷோட கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு அவரோட இன்ட்ரோலே டீடைலா காமிச்சிருப்பாங்க. முக்கியமா தனுஷ் இந்த படத்துல ஒரு 2-3 லுக்ல வராரு. எல்லாமே அவருக்கு ஆப்டா பொருந்திருந்தது. அசுரன், வடச்சென்னை, ஆடுகளம், புதுப்பேட்டையிலாம் தனுஷோட ஆக்டிங் எப்படி ராவா இருக்குமோ அதே மாதிரி இதுலயும் மாஸ் பண்ணிருக்காரு தனுஷ்.
தனுஷ் பிரிட்டிஷ் ஆர்மியில இருக்கிற மாதிரிலாம் சில போர்ஷன்ஸ் இருக்கும். அந்த போர்ஷன்லயே நான் கொடுத்த காசு ஒர்த்து அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்துருச்சு. அதுலயும் இப்ப நான் ஃப்ரேம்ல காட்டுற இந்த சீன் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட் சீன். தனுஷோட ஆக்டிங் இந்த சீன்ல வேற லெவலா இருக்கும். ஃபேஸ்ல ஒரு மாதிரி நடுக்கத்தோட பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் தனுஷால மட்டும்தான் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த வருஷம் அவருக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சக்சஸ்க்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா அதுல நிறைய கேரக்டர்ஸ் நம்ம ஃபேவரட்டா இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் இந்த படத்தோட நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஃபேவரட்டா மாறிடுவாங்க. பிரியங்கா மோகன், சந்தீப் கிஷான், சிவராஜ்குமார், நிவேதிதா, அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒருத்தர் தனுஷ் கேங்ல இருப்பாரு. அந்த ஆள் செய்யற வேலை எல்லாமே பெரிய சம்பவமா இருக்கும். படத்துல நிறைய கூஸ் பம்ப் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டாரு. அப்புறம் காளி வெங்கட்டோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சகுனி கேரக்டரா இருக்கும். அவரும் அந்த கேரக்டருக்கு பயங்கரமா பொருந்திருந்தாரு. அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தோட கதை, கேரக்டரோட டீடைலிங்ஸ் எல்லாத்துலயுமே பயங்கரமா எஃபோர்ட் எடுத்திருக்காரு. இந்த படத்து மூலியமா செல்வராகவன், வெற்றிமாறன் மாதிரி ஒரு கல்ட் டைரக்டர்ஸ் வரிசையில அருண் மாதேஸ்வரன் ஆட் ஆயிட்டாரு. பிரிட்டிஷ் இந்தியாவை ஆளும்போது பிரிட்டிஷ் மக்களை விட அவங்களுக்கு எடுபடியா இருந்த சில ஜமீன்தார்களால தான் இந்தியாவோட பல கிராமத்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறது ரொம்ப டீப்பா காமிச்சிருப்பாரு டைரக்டர். இந்த படத்தோட மெயின் பிளாட்டே அந்த கோவில் தான். அந்த கோவிலுக்குள்ளார தனுஷோட கிராமத்து மக்களை உள்ள விட மாட்டாங்க. சோ அதனால தனுஷ்க்கு இங்க மரியாதையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆர்மியில போய் சேர்ந்தா மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆர்மிக்கு போகணும்னு நினைப்பாரு. அதை பார்த்து கோவப்பட்ட சிவராஜ்குமார் தனுஷ் போட்டு அடிப்பாரு. நான் இந்தியா சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கேன், நீ போய் பிரிட்டிஷ் ஆர்மியில போய் சேர போறியா அப்படின்னு சொல்லி சிவராஜ்குமார் கோவப்படுவாரு. அதுக்கு தனுஷ் கொடுக்குற ரீப்ளே எல்லாம் வேற லெவலா இருக்கும். இப்ப நீ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டா மட்டும் நம்மள கோவிலுக்குள்ள விடவா போறாங்க? பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அடிமையா தான் இருந்தோம், பிரிட்டிஷ் ஆளும் போது நம்ம அடிமையா தான் இருக்கும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் நம்ம அடிமையா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி தனுஷ் சொல்ற டயலாக்ஸ் எல்லாமே கூஸ் பம்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு ஆக்ஷன் வயலன்ஸ் மட்டும் காட்டாம இன்னைக்கு தேவையான அரசியலையும் டைரக்டர் பல இடத்துல பேசியிருப்பாரு. நெக்ஸ்ட் இன்டர்வல் பிளாக்லாம் பியூர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷனல் லெவல்ல மேக்கிங் இருக்கும். படத்துல சிவராஜ்குமார், சந்தீப் கிஷான் இந்த ரெண்டு பேருக்கும் கம்மியான ஸ்கிரீன் டைம் தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வர்ற இவங்க சீன் வேற லெவலா இருக்கும். தியேட்டரே அலற விட்டாங்க. தனுஷோட ஆர்மி போர்ஷன்ஸ், இன்டர்வல் பிளாக், கோவில்ல வர்ற ஃபைட் சீன்ஸ், கிளைமேக்ஸும் அதுக்கு முன்னாடி வர ஒரு 30 மினிட்ஸ் போர்ஷன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே எமோஷன் ஆக்ஷனும் கலந்து ஒரு பக்காவான பேக்கேஜிங்கா இருந்தது கேப்டன் மில்லர். பட் டைரக்டர் சொன்ன மாதிரி 60% டிராமா 40% ஆக்ஷனுங்கிறதால எந்த ரீசனும் இல்லாம தனுஷ் நேரா போய் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருந்தா படம் பார்க்க நல்லா இருக்காது. சோ அவர் ஏன் கொல்றாரு அப்படிங்கிற எமோஷன் நமக்கு கன்வே ஆகணும்னு நிறைய டிராமாஸ் படத்துல இருக்கும். அந்த போர்ஷன்ஸ்லாம் மேபி உங்களுக்கு லேக் ஆகுற மாதிரி இருக்கும், இல்லடா படம் ஸ்லோவா போதே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். பட் அதெல்லாம் தாண்டி தனுஷ் களத்துல இறங்கும் போது நமக்கு அந்த லேக்லாம் ஞாபகமே இருக்காது. கிளைமேக்ஸ்ல பார்ட் 2க்கு ஒரு நல்ல லீட் கொடுத்து படத்தை முடிச்சிட்டாங்க. வைலன்ஸ் இருக்கும்னு நினைச்சிட்டு ஃபேமிலியோட போகாம இருந்துறாதீங்க. ஃபேமிலியோட பார்த்து நீங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு டீசென்ட்டா இருக்கும். வைலன்ஸ் அவ்வளோலாம் இருக்காது. சோ கேப்டன் மில்லருக்கு என்னோட ரேட்டிங் 3.5. அயலான், கேப்டன் மில்லர் ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணா ரெண்டு படத்துலயுமே லேக் இருக்கும், பிளஸ் அண்ட் மைனஸ் நிறைய இருக்கு. ஆனா ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்த்தா கேப்டன் மில்லர் தான் நல்ல படம். சோ இந்த பொங்கல் வின்னர் கேப்டன் மில்லர். 2024 டாப் 10 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் தமிழ் படங்கள் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல 10வது இடத்துல அயலான் வச்சிருந்தேன், 6வது இடத்துல கேப்டன் மில்லர் வச்சிருந்தேன். நீங்க அந்த வீடியோ இன்னும் பார்க்கலாம், அதோட லிங்க் மேல கார்ட்ல கொடுக்குறேன், வீடியோவோட எண்ட்ல கூட வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க நான் சொல்லியிருந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த ரெண்டு படமும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கா இல்லையான்னு. அப்புறம் நீங்க அயலான், கேப்டன் மில்லர் ரெண்டு படமும் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.